பிரான்சில் தம்பதியினர் பிரியும் போது பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் பெற்றோருக்கு நீதிமன்ற உத்தரவு வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக பராமரிப்பு உதவித்தொகை கிடைப்பதை உறுதி செய்யும் புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் போல் கிறிஸ்டோப் தாக்கல் செய்துள்ளார். இந்த நடைமுறை தற்காலிகமாக நிதி நெருக்கடியை தவிர்க்க உதவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போதுள்ள நடைமுறைக்கு அமைய நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. நீதிமன்ற முடிவு நிலுவையில் இருக்கும்போது பிள்ளைகளை சரியாக வளர்க்க இது பெற்றோருக்கு பெரிதும் உதவும் என்று பாரிஸ் வழக்கறிஞர் தெரிவித்தார். இது குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெற்றோருக்கு பெரும் ஆறுதலாக அமையும். இந்த சட்டம் மூலம் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை சிறார் பராமரிப்பு தொகை தானாகவே மாற்றியமைக்கப்படும். தற்போது பிள்ளைகளின் தேவை அதிகரித்ததாலோ அல்லது பெற்றோரின் வருமானம் மாறினாலோ அதனை மாற்றியமைக்க மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டியுள்ளது. புதிய சட்டம் அந்த நெருக்கடியை குறைக்க வழிவகை செய்கிறது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்வது பழைய கசப்பான நினைவுகளை தூண்டுவதோடு தேவையற்ற மோதல்களுக்கும் வழிவகுக்கிறது. இது நீதிமன்ற செலவுகளை அதிகரிப்பதோடு நீண்டகால காத்திருப்பையும் ஏற்படுத்துகிறது என போல் கிறிஸ்டோப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் இத்தகைய மோதல்கள் குறைய வாய்ப்புள்ளது. பிரான்சில் சுமார் 10 லட்சம் குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இந்த பராமரிப்பு உதவித்தொகையை சார்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.